ப்ரொஃபஷனல் லெவல் ஆடி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 15 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன கிளாஸ் என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம், வாட்டர் ஃபில்லிங் அவுட்லைன் எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணக்கூடாதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், குயிக்காக போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்கில் எப்படி நம்ம சில்க் த்ரெட் வச்சு போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜரி த்ரெட் வச்சு போடுறது இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த வீடியோ பார்த்து வச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க அப்படிங்களா. சூப்பர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பானி ஒர்க்கில் வாட்டர் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா 13 டூலிப் பிராண்ட் வந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னா குட்டி குட்டியாக போடணும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே அவுட்லைன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னா நம்ம போட்டிருக்க அந்த அவுட்லைன்லேயே வந்து குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க டிசைனும் இது ஒரே மாதிரி வந்து தெரியும். ஓகேங்களா. நான் செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா ஆல்ரெடி செயின் ஸ்டிச் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக அந்த கேர்வாட்டை வருது இல்லைங்களா, ரொம்ப குட்டியாக போடணும். ரொம்ப குட்டியாக போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் இதாக தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. சரி பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். ஸோ இன்னும் கிளாஸில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2 நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கேர்வெலாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேர்வ்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியான ஸ்டிச்சஸ் போட்டால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக வந்து தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி செயின் ஸ்டிச் போட தெரியும்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்தளவு நம்ம வந்து எடுத்தோடனே கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா. கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரி ஒர்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம நீடில் வந்து நம்மளுடைய டைரெக்ஷன் எந்த பக்கமெல்லாம் போகுதோ அந்த பக்கம்லாம் நம்ம நீடில் வந்து போகணும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து நீடில் ப்ராக்டிஸ்க்காக இந்த பானி ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்குறோம். ரொம்ப குட்டி குட்டியாக அப்படியே வந்து நான் போடுற ஸ்டிச் வந்து எனக்கே தெரியாது பாருங்கள், அந்த மாதிரி வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ இன்னும் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்களும் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி ஆரி ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக போட்டுகிட்டே வந்து நம்ம வரமா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த குட்டி குட்டியாக போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் எடுத்தோன்னே இங்கே நான் போடுறேன், இவ்வளோ கேப் விட்டு போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேப்பே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மாறின மாதிரி போயிடும், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது செயின் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். ஓகேங்களா. ஸோ நான் போடுறது உங்களுக்கு வீடியோ தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ஓகேங்களா. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் வந்து ஃபோட்டோ இந்த லைன் போட்டு மட்டும் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கரெக்ஷன் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி 5க்கு 5 இன்ச்சில் வந்து ஒரு பாக்ஸு உங்களுக்கு தெரியுதுங்களா வீடியோவில், 5க்கு 5 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த பானி ஒர்க்கை உள்ளே வந்து ஃபில் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, நான் அதே மாதிரி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் வந்து இதே பானி ஒர்க்லேயே வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. சில்க் த்ரெட் ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் வந்து வரவே வராது பானி ஒர்க்குக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த இதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கும், ஸோ இப்போ இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெஹந்தி கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ யாராச்சும் மெஹந்தி கற்றுக்கணும், அது ஃப்ரீயாக வீட்டிலேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் அப்படின்னா ஸோ நம்ம வந்து குரூப்புக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் ஃபுல் கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெஹந்தி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ லிங்க் வந்து நான் குரூப் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா. ஆரி கிளாஸுக்கும் கொடுக்குறேன், மெஹந்தி கிளாஸுக்கும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஸோ இந்த பானி ஒர்க்கை பொறுத்தளவு இவ்வளோ அகலமாலாம் போடக்கூடாது. நான் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிகினர்ஸ்க்காக ப்ராக்டிஸ்க்கு சொல்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக தான் போடணும். ஓகேங்களா. ரொம்ப இந்த இங்கே பாருங்கள், இப்போ இந்த இது வந்து நம்ம குட்டி குட்டியாக போடுறோம். இந்த அகலமாக இருக்கு இல்லையா,
ஸோ இதெல்லாம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடணும். ஓகேங்களா? குட்டி குட்டியாக போட்டால் தான் அந்த இதெல்லாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட ஸ்லீவுக்கும் பார்டர், நம்ம ஹேண்டோட பார்டர் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கே ரொம்ப லுக் வைஸ் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அகைன் இதையே அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப குட்டியாக போடுறீங்களா, குட்டியாக போடுறப்ப எடுக்க வரலைன்னா கொஞ்சம் இந்த த்ரெட்டை வந்து பெருசாகிட்டு அப்படியே எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல த்ரெட்டு வந்து வரல, அப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு எடுத்து போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படியே பாருங்கள், நான் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டு இதை வந்து நான் வந்து ஃபில் பண்ணேன், கவர் பண்ணி முடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் ஆரி ஒர்க்கு, வீட்டில் இருந்து ஃப்ரீயாக பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு குரூப் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, இல்லை நல்லா போடுறீங்க, இல்லை இன்னும் இதோட பெட்டராக போடணும், நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது புரியுது, என்ன உங்களுக்கு தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயும் இது மாதிரி முடிச்சுட்டு நம்ம வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.